திருவள்ளூரில் பெண் விஏஓ தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்படும் நிலையில் குடும்பத்தினரே ஆணவ கொலை செய்துவிட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பொன்னேரியை அடுத்து அகரம் கிராமத்தைச் சேர்ந்த 27 வயது அருணா பொன்னேரி வருவாய் கிராமத்தில் கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றி வந்தார். இவர் குடும்ப தகராறு காரணமாக தற்கொலைக்கு முயன்றதாக கூறி கடந்த 29ஆம் தேதி சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்தார். இந்நிலையில் உயிரிழந்த அருணாவின் காதலரும் சக விஏஓவுமான சிவபாரதி, அருணாவும் தானும் காதலித்து வந்தோம், தான் வேறு சமூகம் என்பதால் அருணாவின் குடும்பத்தினரே அவரை கொலை செய்து விட்டனர் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இதற்கான ஆதாரம் தன்னிடம் உள்ளதாக கூறி திருப்பாலைவனம் காவல் நிலையத்திலும் அவர் புகார் அளித்துள்ளார். இதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. 2023 செப்டம்பர் மாசத்துல இருந்து இங்க திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தாலுக்காவில் விஓஓ ஒர்க் பண்ணிட்டு இருக்க. என் கூட ஒர்க் பண்ற இன்னொரு விஓஓ தான் அருணாங்கிற பொண்ணு. நாங்கள் 2 பேருமே பேட்ச்மேட்ஸு, நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம். லாஸ்ட்டு 6 மாதமாக எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு. சரி, கல்யாணம் பண்ணிக்கலான்னு முடிவு பண்ணணும். ஆனால் நான் பிசி கம்யூனிட்டி, இந்த பொண்ணு எம்பிசி கம்யூனிட்டி. நீ செத்து போயிடுன்னு சொல்லிட்டு அவங்க 4 பேர் சேர்ந்து அந்த பொண்ணை போட்டு திங்கக்கிழமை ஃபுல்லாக அடித்து அந்த பொண்ணை கை காலெல்லாம் பிடிச்சி வாயில் புல்லு மருந்து ஊற்றி அந்த பொண்ணை அங்கேயே வீட்லேயே விட்டுட்டு வாயில் நுரத்தலை வரைக்கும் விட்டுட்டு நுரத்தல்னதுக்கப்புறம் சரின்ட்டு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க சார். அந்த பொண்ணு செவ்வாய்க்கிழமை ஈவினிங் தான் எனக்கு அவங்க அப்பா ஃபோனில் அந்த பொண்ணோட இன்ஸ்டா ஐடியை லாகின் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணிச்சு, இந்தமாரி என்னை கொண்டிருப்பாங்க, என்னை அடித்தாங்க, நான் ஒரு நாள் ஃபுல்லாக அடி வச்சாங்க, நான் அழுத, அப்புறம் எனக்கு வாயில் புல்லு மருந்து ஊற்றி விட்டாங்க, நான் செத்துருப்பேன், கண்ணு முடிச்சு பார்த்தா இங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கிற, இப்போ நான் நல்லா இருக்கேன், எனக்கு சரியாயிரு, நான் வந்துடுவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுச்சு சார். 4 பேர் சேர்ந்து அடித்து துன்புறுத்தி வாயில் விஷம் ஊற்றி கொன்னுட்டாங்க சார். கொன்னுட்டு சூசைட்னு சொல்லிட்டு அவங்க நிம்மதியாக இருக்காங்க சார். இப்போ